மத ரீதியாக மக்களை பிரித்து அரசியல் செய்வது திமுக தான் என திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அஸ்வத்தாமன் சிறுபாக்கம், ராதாபுரம், வானாபுரம், கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். 10,000 இளைஞர்களுக்கு இப்பகுதியில் தொழிற்சாலை அமைத்து வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்றார். அனைத்து பஞ்சாயத்துகளிலும் விளையாட்டு பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் எனவும் அஸ்வத்தாமன் தெரிவித்தார். நெல் உமிழ்களில் இருந்து பெட்ரோலில் கலக்கும் பயோ எத்தனால் ஆலைகள் திருவண்ணாமலை தொகுதியில் நிறுவப்படும் என்றும் அவர் கூறினார். மத ரீதியாக மக்களை பிரித்து அரசியல் செய்வது திமுக தான் எனவும் திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் தெரிவித்தார். மத ரீதியா மக்களை பிரித்து அரசியல் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக. 10,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கு தொழிற்சாலை அமைக்கப்படும். முக்கியமாக கஞ்சா குடி போதையில் இருந்து இளைஞர்கள் மீட்பு என்ன பண்ணணும், அவங்களுக்கு விளையாட்டுக்கான பயிற்சி எல்லாம் அவங்களை திருப்பி விடணும். அதனால என்ன சொல்றேன்னா, எல்லா பஞ்சாயத்திலையும் விளையாட்டு பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும். ராணுவத்தில் சேர விரும்புகிற இளைஞர்களுக்கு இலவசமாக ராணுவ பயிற்சி அளிக்கப்படும். பெண்கள் தொழில் தொடங்குவதற்கு என்னுடைய பாராளுமன்ற அலுவலகங்கள் சேவை அலுவலகங்களாக இருக்கும். இவ்வளவு நல்ல திட்டங்களை முன் வச்சு நம்ம மக்கள்கிட்ட பேசுறோம். மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, நீங்க பாக்குற மாதிரி நோட்டீஸ் பாக்குறாங்க. நம்ம நல்ல திட்டங்களா இருக்கு, நம்ம பகுதி முன்னேறட்டும். இந்த முறை நம்ம நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவு அளிப்போம், தாமரை சின்னத்திற்கு ஆதரவு அளிப்போம் நம்ம பேசுறோம்.